ஒரு நாள் ஒரு ராஜா தன்னுடைய நாடு எப்படி இருக்கிறது, தன்னுடைய நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள், தனக்கு எப்படி உண்மையும் உத்தமமாக இருக்கிறார்கள் என்று காண மாறு வேடத்தில் குதிரை மேலே ஏறி வீதி வழியாய் சென்றார். அவர் செல்லும் பொழுது அவருடைய பையிலிருந்து ஒரு தங்க நாணயம் கீழே தவறி விழுந்தது. இதை கண்டு ஒரு பிச்சைக்காரன் ஓடி சென்று அந்த தங்க நாணயத்தை எடுத்தான். இதை கண்டு அனைவரும் ஏளனமாய் சிரித்தார்கள். பணத்துக்கு ஆசைப்பட்டு ஓடுகிறான் என்று. இதை கண்டு ராஜாவும் கடந்து சென்று விட்டார். அடுத்த நாள் ராஜா மீண்டும் வரும் பொழுதோ அந்த பிச்சைக்காரன் இருப்பதைக் கண்டு ஒரு தங்க நாணயத்தை அவரை தவறவிட்டார். மீண்டும் அந்த பிச்சைக்காரன் ஓடி சென்று அந்த தங்க நாணயத்தை எடுத்தான். இதை கண்ட அனைவரும் அவனை ஏளனமாய் பேசினார்கள். மீண்டும் ராஜா இதை கண்டு கடந்து சென்று விட்டார். மூன்றாம் நாளும் ராஜா அந்த வழியே வரும் பொழுதோ அந்த இடத்துல அந்த பிச்சைக்காரன் இருக்கிறதை கண்டு அந்த இடத்துல நின்று அவனை கூப்பிட்டு, உனக்கு தேவை இருந்தால் நீ என் அரண்மனைக்கு வந்து கேட்டிருக்கலாமே, நான் உன்னுடைய தேவைகளை சந்தித்திருப்பேனே என்று சொல்லு. அந்த பிச்சைக்காரன் சொன்னான், ராஜா, நான் பணத்திற்கு ஆசைப்பட்டோ இல்லை எனக்கு தேவை இருக்கிறது என்றோ நான் அந்த தங்க காசையை நான் பொறுக்கவில்லை. அந்த தங்க நாணயத்தில் உன்னுடைய முகம் பொதிக்கப்பட்டிருந்தது, அதை யாரும் மிதித்து விடக்கூடாது என்பதற்காக நான் அதை எடுத்தேன் என்று சொன்னானாம். அதை கேட்ட ராஜா மிகவும் சந்தோஷம் அடைந்து, இப்படிப்பட்ட ஒரு மனிதன், என் மீது அக்கறை உள்ள மனிதன், மதிப்புள்ள மனிதன் இங்கே இருக்கிறான் என்று சொல்லி அந்த மனிதனை கூப்பிட்டு 1000 பொற்காசுகளை அவனுக்கு பரிசாக கொடுத்தாராம். இதை கண்ட அனைவரும் ஏமாற்றத்துடன் அவமானத்துடன் வீடு திரும்பினார்களாம். ஆமாங்க, உங்களுடைய வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுதோ ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். நீங்கள் ஒருபோதும் ஐஸ்வர்யத்தை தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை. அத்தி மரத்தை காக்கிறவன் அதனுடைய கனியை மட்டும்தான் புசிப்பான். ஆனால் அத்தி தோட்டத்தினுடைய எஜமானை காக்கிறவன் எல்லா விதத்திலும் கனமடைவான். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுதோ ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். ஒருபோதும் நீங்கள் ஐஸ்வர்யத்தை தேடி ஓட வேண்டிய அவசியமில்லை. உண்மையும் நேர்மையுமாய் இருக்கும் பொழுதோ, ஜாக்கிரதையுடன் உங்களுடைய வேலைகளை செய்யும் பொழுதோ ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாயிருங்க.